ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க, அதாவது யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இடஒதுக்கீடு கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் இந்த ரிசர்வேஷன் கோட்டா கீழே வர போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் அல்லது மகள். விளக்கம்: தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயையும் தந்தையையும் இழந்த வாரிசுதாரர்கள். அவ்வில்லங்களிலிருந்து பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள் வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் சான்றிதழ் அடிப்படையிலும் முன்னுரிமை பெற தகுதியுடையவர் ஆவார்கள். அடுத்தது முதல் தலைமுறை பட்டாதாரிகள். நெக்ஸ்ட், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள். போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர். போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரில் 2 நபர்கள் வரை. அடுத்தது ஆதரவற்ற விதவைகள். அடுத்தது கலப்பு திருமண தம்பதியினர். தம்பதியரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடி இனத்தவராக இருக்க வேண்டும். அடுத்தது முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள். அடுத்தது சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்கள். அடுத்தது பர்மா, இலங்கை, கென்யா, உகண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியவர்கள். அடுத்தது அரசின் திட்டங்களுக்காக பொதுமக்களின் நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பின் அந்த குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர். அடுத்தது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அடுத்தது மாநில அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டோர். அடுத்தது மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் அல்லது திருமணமாகாத மகள். அடுத்தது தமிழ்நாடு அரசின் கீழ்வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளிலுள்ள இல்லவாசிகள் மற்றும் முன்னாள் இல்லவாசிகள். அடுத்தது இருமொழி திட்டம் செயலாக்கத்தினால் பணி இழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள். அடுத்தது பிராந்திய படையில் 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரிவோர். அடுத்தது பார்த்திங்கன்னா அவசர காலத்தில் பிராந்திய படை மற்றும் துணை விமான படையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அடுத்தது பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்கள். லாஸ்ட் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி 12வது மாதம் 1984ஆம் ஆண்டு வரைவில் குறைந்தது 1 வருட காலம் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படை தன்னார்வலர்கள். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ இது யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல் தோணியிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. தேங்க்யூ.